குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஹரியானா தேர்தல் ஓட்டுப்பதிவு. மக்கள் ஓட்டு யாருக்கு? ஹரியானா மாநிலத்தில் நயாப் சிங் சைனி தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதன் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் இன்று மொத்தமுள்ள 90 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன. லோக்தளம், பகுஜன் சமாஜ் கட்சி, ஜனநாயக ஜனதா கட்சி, ஆசாத் சமாஜ் கட்சி ஆகியவை கூட்டணியாக போட்டியிடுகின்றன. முதல்வர் நயாப் சிங் சைனி, எதிர்க்கட்சித் தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா, ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதாலா, லோக்தளம் தலைவர் அபய் சிங் சௌதாலா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் நட்சத்திர வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். தொடர்ந்து 3வது முறை ஆட்சியை பிடிப்பதில் பாரதிய ஜனதாவும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சியும் தீவிரமாக உள்ளன. அனைத்து தொகுதிகளையும் சேர்த்து 101 பெண்கள் உட்பட 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 464 பேர் சுயேட்சைகளாக போட்டியிடுகின்றனர். ஹரியானா முழுவதும் 20,629 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ஓட்டளிக்க தகுதி பெற்றுள்ளனர். காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை 6 மணி வரை நடக்கிறது. அக்டோபர் 8ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. 90 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் காலை முதலே ஆர்வமுடன் ஓட்டளித்து வருகின்றனர். 30,000 காவல்துறையினரும் 225 துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அனில் அம்பானி முதலீடு, முதல்வர் ஸ்டாலினுடன் பேச்சு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத காற்றாலை, சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க சாதகமான சூழல் நிலவுகிறது. இதனால் பல நிறுவனங்களும் அதன் மின் நிலையங்களை தமிழகத்தில் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ரிலையன்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த முகேஷ் அம்பானியின் சகோதரரும் தொழில் அதிபருமான அனில் அம்பானி தமிழகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொழில்துறை அமைச்சர் ராஜா மற்றும் உயர்மட்டத்தினருடன் நேற்று ஆலோசனை நடத்தியுள்ளார். அனில் அம்பானி ரிலையன்ஸ் பவர் நிறுவனம் வாயிலாக தமிழகத்தில் பசுமை மின் திட்டங்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக தெரியவந்துள்ளது. முன்னதாக முதல்வர் ஸ்டாலினையும் அனில் அம்பானி நேற்று சந்தித்து பேசிய தகவல் வெளியாகியுள்ளது. அதானி குழுமத்தின் அடுத்த மூவ், உதயநிதி கரண் அதானி சந்திப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் உள்ள அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய அதானி குழுமம் திட்டமிட்டுள்ளது. இது தவிர தமிழகத்தில் மின் பயன்பாட்டை ஆளில்லாமல் கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், வேலூரில் நீரேற்று மின் திட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த அதானி குழுமம் ஆர்வம் காட்டுகிறது. இந்நிலையில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானியின் மகனும் அதானி போர்ட்ஸ் அண்ட் SEZ நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருமான கரண் அதானி துணை முதல்வர் உதயநிதியை சென்னையில் நேற்று சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நடந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. முன்னதாக கரண் அதானி தன் எக்ஸ் பக்கத்தில் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு வாழ்த்து தெரிவித்தும் அவருடைய நிர்வாகத்தில் தமிழகம் சிறப்புறும் என்றும் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜய்க்கு எதிராக பிரகாஷ் ராஜ். 2026 திமுகவின் கில்லி திட்டம். தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய் கொடியை அறிமுகப்படுத்தியதோடு சரி, அதன் கொள்கைகள் குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை. வரும் 27இல் விக்கிரவாண்டியில் நடக்கும் மாநாட்டில் கொள்கைகள் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னரே அரசியல் வட்டாரத்தில் விஜய் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது தெரியவரும். ஈவேரா பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்தது, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதது என திமுகவின் ரூட்டையே அவரும் ஃபாலோ செய்வதால் 2026இல் திமுகவின் ஓட்டுகளை பிரிப்பார் என்றே கணிக்கப்படுகிறது. இதனால் விஜயை எதிர்கொள்ள என்ன செய்யலாம் என திமுக தீவிரமாக யோசிக்கிறது. அதன் விளைவாக பாஜக எதிர்ப்பாளராக தன்னை காட்டிக்கொள்ளும் பிரகாஷ் ராஜை விஜய்க்கு எதிராக 2026 சட்டசபை தேர்தலில் பயன்படுத்த திமுக வலியுறுத்தியுள்ளது. இருவர் படத்தில் கருணாநிதியின் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த பிரகாஷ் ராஜ் கதாபாத்திரத்துக்கு உயிரூட்ட கருணாநிதி வரலாற்று புத்தகங்களை படித்தார். பின் திமுக அனுதாபியாக மாறினார். கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கருணாநிதியை புகழ்ந்து பேசினார். அவரது பேச்சும் அணுகுமுறையும் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதிக்கு மிகவும் பிடித்து போனது. நிகழ்ச்சி முடிந்ததும் பிரகாஷ் ராஜை பாராட்டினர்.
இந்நிலையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிரகாஷ் ராஜை திமுகவின் பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்த துணை முதல்வர் உதயநிதி விரும்புவதாக கட்சி நிர்வாகிகள் கூறினர். கட்சி நிகழ்ச்சிகளில் பிரகாஷ் ராஜை பேச வைக்குமாறு அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அதே சமயம் பிரகாஷ் ராஜ் திமுகவில் சேருவாரா அல்லது நடிகர் வடிவேலுவை போல விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்திற்கு மட்டும் அவர் பயன்படுத்தப்படுவாரா என்பது தெரியவில்லை. விஜய் கட்சி மாநாட்டுக்கு பின் இந்த விஷயத்தில் தெளிவு கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகம் புதுச்சேரியில் 9ஆம் தேதி வரை கனமழை. வங்கக்கடலில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதனால் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லை. இந்நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் பின்னணியில் வடக்கிலிருந்து வரும் வெப்பக்காற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை கொட்டி வருகிறது. தமிழகத்தில் அநேக இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 9ஆம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நீலகிரி, ஈரோடு, சேலம், கடலூர், மயிலாடுதுறையில் இன்று கனமழை பெய்யும். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோவையில் நாளை கனமழை பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் 2 நாள் ஜெய்சங்கர் பயணம். இந்தியா மெசேஜ் என்ன? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டை இந்த ஆண்டு பாகிஸ்தான் நடத்துகிறது. இஸ்லாமாபாத்தில் வரும் 15, 16 ஆகிய தேதிகளில் மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்து பாகிஸ்தான் கடந்த 30ஆம் தேதி அழைப்பிதழ் அனுப்பியிருந்தது. அதை உடனே உறுதிப்படுத்திய மத்திய வெளியுறவுத்துறை மாநாட்டில் பங்கேற்கப் போவது யார் என்பதை தெரிவிக்கவில்லை. இதனால் இந்தியா பங்கேற்குமா பங்கேற்காதா என்ற எதிர்பார்ப்பு பாகிஸ்தானில் எகிரியது. ஷாங்காய் மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என வெளியுறவு அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. அவர் தலைமையிலான குழு இஸ்லாமாபாத்தில் 2 நாள் தங்கியிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. And also has Dr. Jaishankar already met the Sri Lankan president? Any update on what the conversation was like? On our participation in the SCO summit, yes, the External Affairs Minister will lead our delegation to Pakistan to participate in the SCO summit, which will be held in Islamabad on 15th and 16th, I understand, of October. காஷ்மீர் விவகாரம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் போன்ற பிரச்சினைகளால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் ஜெய்சங்கரின் பாகிஸ்தான் பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2016ஆம் ஆண்டில் பதான்கோட் விமானப்படை தளத்தில் புகுந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பிறகும் கூட அந்த ஆண்டு ஆகஸ்டில் பாகிஸ்தானில் நடைபெற்ற சார்க் உள்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் நமது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். 2016 செப்டம்பரில் உரி ராணுவ முகாமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி பல வீரர்களை கொன்ற பிறகு பாகிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் அமைச்சர்கள் யாரும் செல்லவில்லை. 2016க்கு பிறகு பாகிஸ்தான் செல்லும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இந்தியா சொல்ல வரும் மெசேஜ் மாநாட்டில் தெரியவரும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு 2001ஆம் ஆண்டு ஷாங்காய் நகரில் உருவாக்கப்பட்டது. முதலில் ரஷ்யா, சீனா, கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன. 2017இல் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் நிரந்தர உறுப்பு நாடாக இடம் பிடித்தன. 2023இல் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை இந்தியா நடத்தியது. வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பங்கேற்றார். கடந்த ஆண்டுதான் ஈரான் நிரந்தர உறுப்பு நாடானது. பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள், சமூக கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் நாடுகளுக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும். தப்புதான். இந்தியாவின் கோரிக்கை ஏற்றது இஸ்ரேல். உடனே அறிவிப்பு வெளியிட்டது தூதரகம். ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் குறிவைத்து தூக்கி வருகிறது. இந்த இரு அமைப்புகளும் ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வருபவை. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனால் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் 3வது உலகப் போராக மாறிவிடக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் இந்த போர் பரவலாம் என்கிற பதற்றம் நிலவுகிறது.
பயங்கரவாதத்துக்கு எதிரான விவகாரங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா குரல் கொடுத்து வருகிறது. சமீபத்தில் ஐநா சபையில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்தியாவை இஸ்ரேலின் ஆசீர்வாதம் என்றார். உலக வரைபடத்தை கையில் வைத்திருந்த அவர் ஈரான், ஈராக், சிரியா மற்றும் ஏமன் நாடுகள் இஸ்ரேலின் சாபம் என்றார். எகிப்து, சூடான், சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவை ஆசீர்வதிக்கப்பட்டவை என குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு இஸ்ரேல் இணையதளத்தில் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் குறித்து பதிவேற்றப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமானது போன்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் இந்த படம் பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் இந்த விவாதம் பேசுபொருளாக மாறிவிட இணையதளத்தில் விமர்சனங்கள் எழுந்தன. இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகத்தின் கவனத்துக்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து இணையதளத்தில் பதிவேற்றிய வரைபடம் தவறு என இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. சுட்டிக்காட்டியதுக்கு நன்றி, சர்ச்சையான இந்திய வரைபடம் நீக்கப்பட்டுவிட்டது என்று இஸ்ரேல் தூதரகம் அறிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை செய்தியை பார்த்து பயந்துட்டோம். கூலிப்பட டைரக்டர் சொன்னது என்ன? நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை பற்றி தற்போது அவர் நடித்து வரும் கூலி படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூறினார். ஒரு 50% முடிஞ்சது. இப்பதான் ஷூட் முடிச்சு வரோம். நல்லா இருக்காரு. நேற்றுக்கு நைட் கூட பேசினேன். நான் அதை பத்தி நானே ஒரு கிளாரிட்டி கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடி நினைக்கிறேன், 1 மாசம் 40 நாள் முன்னாடி இருக்கும். இந்த வைசாக் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப சொன்னது சார் எங்ககிட்ட, இந்த மாதிரி அக்டோபர் இந்த 30ஆம் தேதி அவருக்கு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, வேற ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு 40 நாள் முன்னாடி. ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அவருக்கு 30th சர்ஜரிங்கிறதுனால அந்த ப்ராசஸ்ங்கிறதுனால 28th அவரோட ஷூட் எல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தோம். அண்ட் 29th காலையில் இங்கே ரீச் ஆனார். உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே கூட உள்ள காரில் உட்காந்து ஆட்டோகிராஃப் எல்லாம் 2 பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன். முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு அட்மிட் ஆனார். அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது. அண்ட் அது எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க யூடியூப்ல. அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கேருந்து பார்க்கும்போது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதால ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, சரி ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை, ரஜினி சார் ஹெல்த்து தான் இல்லை. அப்போ என்னன்னா, இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஆயிடுச்சுனால என்டையர் யூனிட்டும் நேராக இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருப்போம். நாங்கள் இன்னைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல. அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட ஹீரோக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிருந்ததுன்னா திருப்பி கண்டினியூஸாக எங்களுக்கு ஷூட் பண்ணிருக்கிறதுக்கான ஃபண்டு கொடுத்துருக்க போகிறதில்ல. இல்லை வேணாங்க, முதல்ல சாரை பார்ப்போம், இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, நாங்கள்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு 40 நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம்லைன் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணியிருந்தது எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல. அண்ட் இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான், இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரில. பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆச்சு. யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கிங்காக இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம், எல்லாரும் கொண்டாடுறோம். பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அதுவும் எல்லாரும் பேசுறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க. ஏன்னா ஒரு 540 பேர் இங்கிருந்து நாங்கள் போயிருக்கோம் ஷூட்டுக்கு. இங்கிருந்து அங்கே போயிருக்கோம். எங்களோட மனநிலையில என்னவோ ஆகும் இங்க இருக்கிறவங்க ஏதாவது பேசுவோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம். சாரோட ப்ராசஸ்க்கு நாங்கள் அனுப்பிவிட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதியிருக்காங்களேன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். அது நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. இது யாரு ஒன்றும் இல்லை, ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பாரு. ரஜினி சார் எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி அந்த அவர் சொல்றதே தான் நான் திருப்பி சொல்றேன். ஆண்டம் வரலால அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. எங்களுக்கு தான் பேனிக் ஆகுது. ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் பேனிக் ஆகுது. எவ்வளவு தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி கொண்டாடுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணி அது ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம். இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறது, ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் இதுதான் பேனிக்கிங்காக இருந்தது உண்மையிலேயே. நான் இதை திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், எல்லாருக்கும் ரெக்வஸ்ட்டாக மட்டுமே வச்சுக்கிறேன். யாரையும் பேனிக் பண்ணாதீங்க, யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க. ஏதாவது வேணும்னா
இப்போ எங்களை ரீச் பண்ண பாருங்க. இப்போ சரி என்ன ரீச் பண்ண முடியல, சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கு, அவங்கள ரீச் பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அதிகாரப்பூர்வமா தெரிவிங்க, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எந்த ஷூட்டிங் இல்லாம ரஜினி சார் உங்க ஷூட்டிங் தான் ஜாலியா நிறைய பாடல்கள் ஒரு வீடியோ டான்ஸ். ஸோ இது திட்டமிட்ட மாதிரியான சிகிச்சை தான் ஒரு விஷயம் இல்லை. வழக்கம் போல ஷூட்டிங் அதுதான் சொல்றேன். 40 நாள் முன்னாடி சார் எங்ககிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்கள் ஸ்கெடியூல் பிரேக் பண்ணுவோம். இப்போ 28ஓட சாரோட போர்ஷன் முடிக்கணும், முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நார்ஜினா சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். இப்போ 10 நாள் பிரேக், ஏன்னா சாருக்கான அந்த ப்ராசஸ்னால. ஸோ திருப்பி அக்டோபர் 15th இருந்து ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறது தான், இதுதான் ஸ்கெடியூல். இதுபடி தான் போகிறோம். இதுக்கு பின்னாடி எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் எல்லாரும் வேலை சொன்னால் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதில். அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும்தான் வருது.